வணக்கம் நண்பர்களே, ஆர்ஆர் வில்லேஜ் கேட்டில் ஃபார்ம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, வேறு இடத்துலேருந்து கண்ணை பிடுங்கி கொண்டு இன்னொரு இடத்துல கொண்டு வச்சுருக்கோம். அதை நம்ம தோட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலான்னு அதை அந்த பாத்திரத்தில் எடுத்து ஒவ்வொரு கண்ணாக எடுத்து வைக்கணும். அதை கொண்டு எப்படின்னா அதை அப்படி நம்ம எடுத்துக்கொண்டு அப்படியே செமந்து கொண்டு நம்ம தோட்டத்தில் கொண்டு வைக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த தோட்டத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகிறோம். எடுத்து நான் தூக்கிறதுக்காண்டி, நான் சப்போர்ட்டுக்காண்டி அந்த பக்கத்தில் ஆலோப்ளாக் கட்டை வச்சுருந்தாங்க, நான் அதை தூக்கி அடுக்கி வச்சுருக்கேன். ஆள் இல்லைன்னா கீழே வச்சு அதுதான் நம்ம தூக்கணும். அது தோட்டத்தில் கொண்டு வந்துட்டேன், கொண்டு வந்து போட போகிறேன். மேலே தட்டிட்டு எனக்கு, அதனால் மேலே இடித்ததுனால அடிக்கணும் திரும்பி வந்திருந்தேன். வீடியோ எடுக்கிறது அம்மா தான் வீடியோ எடுக்கிறாங்க, வேறு சப்போர்ட்டுக்கு வேறு யாரும் இல்லை, அம்மா மட்டும்தான். இந்த கம்பு பார்த்திங்கன்னா 6 அடி. இந்த கம்பு 6 அடி. எதுக்கு இந்த கம்பை எடுத்து வச்சுருக்குறோன்னா, இந்த இது வந்து யாத்த வாழைக்கன்று. இந்த கன்று தான் யாத்த வாழைக்கன்று. நல்லா பார்த்துக்கிடுங்க, இந்த கன்று தான் யாத்த வாழைக்கன்று. நம்ம கண்ணோட ஹைட்டு வந்து ரொம்ப கூட்டியிருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா கோழிகள் வந்து நம்ம இந்த சைடு ஃபுல்லாக கோழிகள், நம்ம கோழிகள் தான் எல்லாமே. இந்த கோழிகள் எல்லாமே என்ன பண்ணுவோன்னா வந்து கொத்தும். அந்த குருத்தை வந்து என்னென்னா, அந்த அண்டிலேருந்து வரக்கூடிய குருத்தை வந்து, வாழைக்கண்ணில் குருத்தை வந்து நல்லா கொத்தி சாப்பிட்றோம் சின்னதாக நட்டாச்சுன்னா. அதுக்காண்டி கொஞ்சம் ஹைட்டான கண்ணெல்லாம் நட்டாச்சுன்னா அதுக்கு கொத்தி சாப்பிட முடியாது. அதனால் நல்லாயிருக்கும். சுற்றி நாங்கள் வலை போடணும். இந்த சின்ன வாழைக்கன்று நடனால என்னாச்சுன்னா, சுற்றி வாழை கண்ணுக்கு இதுக்காண்டி வலை போட போகிறோம். சுற்றி வலை போட்டு சின்ன வலை போட்டு விட்டால் கோழிகள் அந்தளவுக்கு வராது உள்ள. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த லென்த்தை பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர், நம்ம காணுன்னு சொல்கிறோம்ல, அதுலேருந்து 10 சென்டிமீட்டர் உள்ள வச்சு, 10 சென்டிமீட்டராவது ஒரு அளவுக்கு உள்ளே வச்சு என்ன பண்ணணும்னா, நம்ம அளவு எடுக்கணும். ஒரு முக்குலேருந்து அளவு எடுத்து, அளவு கம்பு இது. இந்த அளவு கம்பு வந்து என்னென்னா 6 அடி இருக்குது. இந்த அளவு கம்பு 6 அடி இருக்குது. அளந்துக்கணும், அளந்து போடணும். அப்போ தான் ஒரே அளவில் வரும். ஒரு கண்ணுக்கு அடுத்த கண்ணு வைக்க முச்சில் 6 அடி கேப்பு போட்டு நாங்கள் வைக்கிறோம், நடுவோம். நாங்கள் இப்படி தான் நடுவோம் எங்கள் சைடு. நாங்கள் அந்த காணுக்குள்ளே தான், கான்லேருந்து கொஞ்சம் கேப்பு தள்ளி. இந்த கண்ணை தான் நடணும். அடுத்து அதே மாதிரி இந்த கேப்பு பார்த்திங்கன்னா, கேப்பு மேலே வெளி விழுந்து கிடக்கனால, நல்லா வெளிச்சமாக இருக்கனால இந்த வாழைக்கன்று நடலாம், யாத்த வாழைக்கன்று நடலாம். ஏன்னா இணலை நட்டுட்டோன்னா என்ன ஆகும்னா, அந்த இணல் நடமுச்சில், இந்த யாத்த வாழைக்கன்று நடமுச்சில் அந்த காய் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. காய் வந்து ஒரு வளர்ச்சி அடையாத காயாக இருக்கும். அது அப்படி குருவி போய் இருக்கும், ஒரு மாதிரி குருவி போய் வாழையும் நோய் விழுந்த மாதிரி அது இருக்கும். இந்த காணுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இடம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் உள்ளே தள்ளி வெளியே ஏற்றி நடணும், உள்ளே தள்ளி நட்டக்கூடாது. கேப்பு பார்த்திங்கன்னா இந்த காணு கொஞ்சம் பெருசாகும், விரிவாகும். அதே மாதிரி இந்த மூடு வந்து வளர்ந்தாச்சுனால மூடு பெரிய மூடாகும். அப்போ என்னென்னா அதுக்கு மேலே ஏற்றி தான் நடணும். இப்போ வீடியோ பாருங்கள். இப்போ அதை எப்படி நடணும்னு காமிச்சு தரேன்.
இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து அந்த லைனில் வந்து மார்க்கிங் லைனில் வந்து நம்ம கரெக்டாக அதில் மம்பட்டி வச்சு தோண்டுறோம். அப்படி ரொம்ப ஆழமாகவும் தோண்டிடக்கூடாது. ஆழமாக தோண்டியாச்சுன்னா நம்ம காணில் தண்ணி பெருக்கும் போச்சுல என்ன ஆகும்னா அந்த தண்ணி வந்து அந்த மூட்டில் ஈஸியாக வந்து கெட்டுப்படும். அது ஈஸியாக வந்து கெட்டுப்படும். அதனால் நம்ம ரெடி பண்ணணும் தோண்டாமல். அந்த பில்லெல்லாம் நேற்று நைட்டு நல்லா மழை பெஞ்சனால கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நல்லா வெயில் அடிச்சுது. மழை பெஞ்சனால நம்மளுக்கு கொஞ்சம் பருவம் நல்லா இருந்துச்சு. நல்லா மழையும் பெய்யக்கூடாது, அதே மாதிரி கொஞ்சம் இயற்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருந்துக்க வேண்டியதான். மழை பெஞ்சனால கொஞ்சம் நம்மளுக்கு வெட்டதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி நல்ல மழையும் பெஞ்சிடக்கூடாது, ரொம்ப தொலி ஆயிரும், சேர் ரொம்ப இதாயிரும். அதனால் பருவம் நம்மளுக்கு விவசாயத்துக்கு ஏற்றது வந்து பருவம். மண் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெட்டுறதுக்கு. மம்பட்டியை பிடிச்சி வெட்டணும். மம்பட்டி என்னென்னா நம்ம அசால்ட்டாக வெட்டினோம்னா நம்ம காலில் வந்து பட்டுரும். அதனால் மம்பட்டியை வெட்டும் போதில் கவனமாக வெட்டணும். இது பெரிய மம்பட்டி, சின்ன மம்பட்டி, எந்த மம்பட்டியாக இருந்தாலும் நம்ம கவனமாக இருந்துக்கணும். நம்ம செய்கிற வேலையில் கவனமாக இருந்துக்கணும். பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் லைனாக பார்த்துக்குங்க. அதை நான் கண்ணை போட போகிறேன். வீடியோ எடுக்கிறது வந்து அம்மா தான் எடுக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுவோம்னா சுற்றி மண்ணை போட்டுட்டு அந்த மண்ணை சைடில் உள்ள மண்ணை தட்டி எடுத்துகிட்டு வெளியில் மண்ணை எடுக்காமல் சைடில் உள்ள மண்ணை தட்டி எடுத்துகிட்டு நல்லா சவுட்டி நல்லா ஒரு இருக்கணும். சவுட்டி இருக்குன்னா இருக்கணும், அப்படி சவுட்டி ஒரு இருக்கணும். நம்ம அடங்கி இருக்க வேண்டிய வாழை வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ஆகும்னா கீழே இருந்து மேலே தழுவடிக்கும். தழுத்து வர்றது அப்படி வரலன்னா என்ன ஆகும்னா கீழே இருந்து அந்த நம்ம ஒரு அரை அடி 3/4 அடி கேப்லேருந்து நம்ம வெட்டி விட்டுருக்க இடத்துலேருந்து அதுலேருந்து தழுவடிச்சு வரும். மேலே இருந்து தழுவடிக்கலைன்னா கீழே இருந்து தழுவடிச்சு வரும். வாழை மரத்தை பொறுத்தளவில் வந்து நோய் இல்லாத வாழை வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தரும். பார்த்துக்க, நோய் அடிச்சிருக்கூடாது, அந்த கண் வந்து கேடாக இருக்கக்கூடாது, நல்ல ஒரு இதாக இருக்கணும். கண்ணாக இருந்தால் சூப்பராக வரும், நோய் இல்லாமல் வரும். அதே மாதிரி இதை சின்ன வாழையிலேருந்து பிடுங்க மூச்சில் வந்து அந்த இதுக்கு முன்னாடி நட்டிருந்த பெரிய வாழையிலேருந்து பிடுங்க மூச்சில் பெரிய வாழை வந்து நம்ம வெட்டின டைமோட ஒரு வாரம் கேப்பில் அந்த டைமில் வெட்டிடணும். கொலை வெட்டியிருப்போம்லாம் அந்த ஒரு வாரம் டைமில் வந்து அந்த ஒரு வாரம் கேப்பில் வந்து நம்ம கண்ணை பிடுங்கணும். ஏன்னா அதுக்கு மேலே விட்டாச்சுன்னா அந்த கண் வந்து நோய் விழுந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இப்படி தான்
நட வேண்டியிருக்கும். எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் நடணும். கேப்பு பார்த்து போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற இடம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாளையங்கொட்டாங்கன்னு போடும். அந்த இடம் நல்ல இணல் இருக்குது. அந்த இடத்துல வந்து பாளையங்கொட்டாங்கன்னு நடலாம், சிங்கம் வாழை நடலாம். அதே மாதிரி மட்டி, அதுக்கப்புறம் ரோபஸ்டா, அந்த மாதிரி இடத்துல வந்து நடலாம். இணல் சைடு நல்லா நிழலாக இருக்கிற இடத்துல வந்து அந்த மாதிரி கன்றுகள்லாம் நடலாம். ரோபஸ்டா கன்று அந்த மாதிரி நடலாம். அதே மாதிரி அங்கே எடுத்த அளவு மாதிரி இங்கேயும் அதே அளவு தான் நம்ம எடுக்க போகிறோம். அதே அளவு தான் எடுக்கணும். உள்ளே தள்ளி கான்லேருந்து உள்ளே தள்ளி கொஞ்சம் உள்ளே தள்ளி எடுக்கணும் கொண்டு. ஏன்னா கான் பக்கத்துலேயே ஒட்டி எடுத்தோம்னா அந்த மூடு பருக்கும் மூச்சில் நமக்கு காணு பெருசாகும். தோண்டி எடுக்கும் மூச்சில் தண்ணி விட மூச்செல்லாம் உள்ளே வந்துருக்கும். உள்ளே வந்துடும். அந்த மூடெல்லாம் உள்ளே வந்துடும். நம்ம உரம் போட மூச்சிலேயே இருந்தாலும் நம்மளுக்கு இடத்துல தான் இருக்கும். நம்ம மண் அணைக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பீடாக அளந்துட்டு போயிட்டே இருக்க அளவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி அந்த கேப்புலேருந்து அந்த வடைக்கும் நாங்கள் கூடிய வடைக்கும் கரெக்டாக அந்த கேப்புக்கு கணம் பண்ணி சென்டரில் அந்த நம்ம அளந்துட்டு வரதில்ல கொஞ்சம் அளவு மாறும். அப்போ என்னென்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும். நம்ம எப்பவும் அளக்கிறது வந்து ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி மாங்காய் மரத்துக்கு பக்கத்தில் வந்து அந்த இடத்துல நடலாம். இந்த கண்ணெலாம் நடலாம். இந்த கண்ணை பார்த்தீங்கன்னா சோப்பு கண்ணு மாதிரி இருக்கும். சோப்பு கண்ணுனா செந்துரம் வாழை கண்ணு மாதிரி இருக்கும். இது சோப்பு கண்ணு இல்லை, இது பாளையங்கொட்டான். பாளையங்கொட்டான் கண்ணு இப்படி தான் இருக்கும். இதே கலரில் தான் இருக்கும். ஆனால் சோப்பு கண்ணு, நிறைய பேர் சோப்பு கண்ணுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் சோப்பு கண்ணு இல்லை, இது பாளையங்கொட்டான். நிறைய இடத்துல இதை தேன் வாழைன்னு சொல்லுவாங்க. தேன் பூம்பழமும் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கள் ஏரியாவில் இது வந்து பாளையங்கொட்டான் அடிக்கிறோம். பாளையங்கொட்டான். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மூடு வந்து அந்த அண்டி சொல்லுவோம். இது அண்டி, ஓகேவா? அண்டிலேருந்து நம்ம மேலே ஏற்றி போட்டு விட மண், அண்டிலேருந்து ஒரு மேலே கொஞ்சம் இந்த அளவுலாம் வச்சு போட்டுக்கணும். மேலே ஏற்றி மண் போட்டோம்னா அது வேஸ்ட்டு தான். அந்த அளவுக்கு பண்ணக்கூடாது. கீழே தாத்து வச்சு போட்டுட்டு ஒரு நட்டு வச்சா போதும். அதே மாதிரி மரத்து மூட்டு பக்கத்தில் நடக்கூடாது. கொஞ்சம் இது வந்து கேப் வந்துச்சு. எனக்கு ஒரு 4-5 அடி கேப் இருக்குது. அந்த மரத்து மூட்டு நடமுச்சுலாம் வந்து அந்த வேர் ரொம்ப இதாக இருக்கும். வேரில் வந்து நம்ம அந்த வாழை வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, ரொம்ப இதாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த தென்னை மரத்தில் வேறு என்ன பண்ணுவோம்னா ரொம்ப இதாக இருக்கும், ஹார்டாக இருக்கனால அதை வந்து அந்த வேரை வந்து ஓடி வளர விடாது. அதனால் கொஞ்சம் தள்ளியே முடிஞ்ச அளவுக்கு தள்ளியே வச்சு கொண்டு வந்துடுங்க. இப்படி வண்டியே எடுத்துங்க. மம்பட்டியில் வந்து அடிக்கடி மண் ஓட்டும். இந்த இது மழை பெஞ்சனால மண் ஓட்டும். அதனால் கம்பு வச்சு அது என்கிட்ட அருவாள் இருந்துச்சு. அருவாளை வச்சு நான் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் கண் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். குழிக்குள்ள ஒவ்வொரு கண்ணாட்டை எடுத்து போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி போட வேண்டியதான். கண்ணை வாழை கண்ணை ஒன்றா எடுத்து போட்டுகிட்டே இருக்கணும். இதே மாதிரி தான் மொத்த தோட்டமும் இந்த மாதிரி இதே அளவில் தான் கண் போட்டுக்கிட்டே இருக்கும். நாங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கண் போடணுமோ அந்த மாதிரி வாழை கண்ணுக்கு ஏற்ற மாதிரி போட்டுகிட்டே இருக்கும். இந்த வாழைக்கன்று பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல 5 ரூபா 6 ரூபா அந்த சைஸில் கிடைக்கும். அதே மாதிரி 15 ரூபா. ஒவ்வொரு கண்ணோட குவாலிட்டியை பொறுத்து வேறுபடும். இது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம
நம்ம தோட்டத்துலேருந்து ஃப்ரீயாக கொடுத்தது அப்படி வந்துன்னா இந்த பண்ட மாற்று முறை அந்த மாதிரி தான் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம கொடுத்தோம்னா அதே மாதிரி அவங்க அதே மாதிரி நம்ம போய் போடும் பட்சத்தில் தருவாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 25 வருஷமாட்டு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அதனால் அவங்க இந்த ஃபீல்டில் இருக்கனால அதனால் எல்லாத்தையுமே தெரியும், மேக்ஸிமம் எல்லாத்தையும் தெரியும். அதனால் கூடுதல் நாங்கள் கண்ணெல்லாம் வேலைக்கு வாங்க மாட்டோம். நம்ம இதே மாதிரி தோட்டங்கள் நிறைய போடுவோம். தோட்டங்கள் நிறைய போடுறதுனால நமக்கு அடிக்கடி கண்ணும் கிடைக்கும். அதே மாதிரி தேவைப்படும் பட்சத்தில் வேறு தோட்டத்துலேருந்து கொண்டு பிடுங்கி போடுவோம். நான் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அப்பா கூட தண்ணி கோர்றதுக்கு, வாழைக்கு தண்ணி கோர்றதுக்கு, உரம் போடுறதுக்கு அப்படி போயிட்டுருக்கோம். அப்படி போகிறனால நமக்கும் இதில் எனக்கு தெரியும் என்னெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நல்லா ஒரு இதாட்டு அப்பா என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் நானும் அப்படியே கற்றுக்கிட்டேன், என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ கூட அப்பாவுக்கு நான் ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறேன். நான் வேலை செய்கிறது இருக்கட்டும், அதுக்கு நானும் விவசாயம் தான் எங்களுக்கு முழு நேர வேலை. அதே மாதிரி சவுட்டி நல்லா இருக்குன்னா போதும். இந்த மம்பட்டியில் அடிக்கடி மண் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் சுரண்டி எடுத்துடணும். எடுக்கலைன்னா வெயிட்டாக இருக்கும். மம்பட்டி நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதனால் கண் என்னாச்சுன்னா, இந்த வாழைக்கன்று நம்ம தண்ணி திறந்து விட முச்சில் இப்போ இல்லை, வளர்ந்ததுக்கப்புறம் எப்படின்னா நம்ம தோண்டி விடுவோம். சுற்றி கொஞ்சம் பண்ணை பிடிப்போம், சுற்றி தோண்டி விடுவோம். அதை உரம் போட்டாலும் உள்ளே தான் இருக்கும். உரம் போட்டு தண்ணி குறை முச்சிலையும் கரெக்டாக அது உள்ளே தான் இருக்கும். அப்போ நம்ம தண்ணி குறைமிச்சா வெளியே போகாது, அந்த தண்ணி செதறி வெளியே போகாது. அதுக்காண்டி நம்ம எப்படி பண்ணை பிடிப்போம், சுற்றி தோண்டும்போது எல்லா கண்ணிலையும் மட்டும் தோண்டி விடுவோம். அது வளர்ந்த உடனே தோண்டும். இது இப்போ லேசாக தோண்டி விட்றேன். அது நம்ம வளர என்னென்னா நீட்டாக தோண்டும். எல்லா கண்ணிலையும் அப்படி தான் தோண்டி விடுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டிட்டு போயிருங்க. சப்போர்ட் மை சேனல். விவசாயம் காப்போம்.